ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் சிவபுராணத்தோட 51 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் 52, 53, 54, 55 வரியோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. பொருள்: அறம்பாவம் நல்வினை தீவினை, அருங்கயிறு வலிமை நிறைந்த பாசக்கயிறு. விளக்கம்: நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் கட்டு அறுக்க முடியாத பாசக்கயிறு என்னை கட்டி பிணித்து வைத்திருக்கிறது என்கிறார் மாணிக்கவாசகர். நாம் செய்யும் நல்வினை புண்ணிய கணக்கிலும், நாம் செய்யும் தீவினை பாவக்கணக்கிலும் போய் சேரும். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், நாம் செய்யும் நன்மையை சிவகணக்கு, சிவார்ப்பணம் என்று சொல்லி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நல்வினை தீவினை அகன்று முக்தி அடைய முடியும். புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. என் உடலில் உள்ளே புழுவுக்கு ஒப்பான தாதுக்கள் நிறைந்திருக்கிறது. அது ஓயாது அழுக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அத்தகைய புள்ளிய அமைப்பு புறத்தில் தோலை போர்வையாக போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. மலம் சேரும் 9 வாயில் குடிலை மழங்கா புலன் 5ம் வஞ்சனையை செய்ய. பொருள்: மலம் சேரும், மலம் ஒழுகிக் கொண்டிருக்கிற குடில் சிறு வீடு, மழங்க வருந்தும்படி, புலன் பொறி. விளக்கம்: ஓயாது மலம் வெளியே கிளம்பி கொண்டிருக்கிற 9 துவாரங்களை உடைய உடல் என்னும் சிறு வீட்டில் நான் அடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதில் அமைந்துள்ள 5 இந்திரியங்களும் என்னை ஏமாற்றி துன்புறும்படி செய்கின்றன. 5 வாயிலாக நாம் பெறும் ஞானமும் ஆனந்தமும் அரைகுறையானவைகள் என்பது நமக்கு விளங்குவதில்லை. ஆதலால் நாம் துன்புறுகிறோம். மெய்ப்பொருளை சேர்தற்கு 5 உதவமாட்டா என்பதை நாம் அறிந்து கொண்டால் பின்பு அவைகளிடம் வரம்பு கடந்த பற்றுதல் வைக்க மாட்டோம். சிறு குறிப்பு: இது யமதர்ம ராஜா நசிகேதனுக்கு புகட்டியது. இந்திரியங்கள் வசப்பட்டு கிடப்பவர்கள் பிறவி பெருங்கடலில் உழல்கின்றனர். சிற்றுயிர்கள் இந்திரிய வாழ்வை தவிர வேறு எதையும் அறிய மாட்டா. ஆதலால் அவைகள் பிறந்து இறந்து படிப்படியாக பெருநிலைக்கு வருகின்றன. ஆனால் மனிதன் மரணத்தை வெல்லுதற்கு முதலில் ஆசையை வெல்ல வேண்டும். 5 வைத்துள்ள பற்றுதலை ஒழிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம்.